سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சாலிஹான் நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீது வென்றென்று உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய ஒரு மிகப்பெரிய கிருபை. அல்லாஹு தஆலா மஸ்ஜிது தக்வா தெத்தி முஸ்லீம் ஜமாத்திலே அவர்களுடைய நிர்வாகம் மற்றும் நாகை வட்டார உலமாக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ரமதானே வருக, ரமதானை பற்றிய ஒரு சில செய்திகளை நம்மோடு பகிர்வதற்காக இந்த சபையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அல்ஹாஜ் எஸ்.எம். ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் மற்றும் உலமா பெருமக்களுக்கும் சிறப்புரை நிகழ்த்திய சங்கைக்குரிய நாகை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி நசீர் கான் ஹசரத் அவர்களுக்கும், மேலும் எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்னால் பகிர்ந்து கொண்ட அருமை சகோதரர், நெருக்கமான நண்பர் ஜே.எஸ். முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும், மேலும் இந்த மாவட்டத்திலே பல்வேறு தீனுடைய சபைகள் உண்டாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதத்திலே பாடுபட்டிருக்கும் எங்களுடைய நாகை மாவட்ட தகுதிமிக்க செயலாளர் அப்துல் கரீம் ஹசரத் இமாம் தெத்தி ஜாமியா மஸ்ஜித் அவர்களுக்கும் மற்றும் நன்றியுரை நிகழ்த்தக்கூடிய ஷேக் ஆலம் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா தான் உண்டாக்கிய கடமைகளில் மனிதர் மீது கடமைகளில் சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா செய்ய சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை செய்யணும், ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அமல், தொழுகை செயல்பட வேண்டிய அமல், ஜகாத் கொடுக்க வேண்டிய அமல். ஆனால் நோன்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், செய்யக்கூடாத செயல், செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தன்னுடைய தேவைகளை ஹலாலான முறையில் பூர்த்தியாக்க பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாத செயல்களை அமலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்ன ரப்பு செய்யக்கூடாதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியிருக்கின்றான். அதே நமக்கு கடமையாகவும் ஆக்கியிருக்கின்றான். இந்த ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, பொதுவாகவே ரமலான் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொன்னால், ரமலான் ஆரம்பிப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்னாடியே துவா செய்யணுமா. சஹாபாக்களுடைய பழக்கம். சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், 6 மாதம் ரமதானுக்கு முன்னாடி துவா செய்வாங்க, ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி. ரமதான் முடிஞ்ச 6 மாதம் துவா செய்வாங்க, ரமதானில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி. தான் ரமதானில் எந்த அமல் செய்தமோ அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 6 மாதம் துவா செய்வாங்க.
அப்ப வாழ்க்கை ஃபுல்லா ரமதானுக்காண்டி துவா, முன்னாடி ரமதானை வரவேற்பதற்காண்டி துவா, ரமதான் முடிஞ்ச பிறகு ரமதானை வழி அனுப்பின பிறகு அந்த அமல்கள் எதை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக கொடுத்தானோ அந்த பாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கு நன்றிக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துவா. இதைத்தான் செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அசல் அடிப்படையாக சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, இந்த ரமதானை எப்படி வரவேற்பது? ஹதீஸ்கள்ல பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, ரமதானை வரவேற்பதற்கு முன்னாடி முதல்ல துவா வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம சல்லிம்னா ரமதான், அல்லாஹும்ம சல்லிம்னா ரமதான், அல்லாஹும்ம சல்லிம் லனா லி ரமதான். யா அல்லாஹ், ரமதானுக்காக எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, ரமதானுக்காக வேண்டி எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இன்னொரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாசத்திலே துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத் செய்வாயாக. எதுல பரக்கத்து? ஆஃபியத்துல பரக்கத்து, ஆரோக்கியத்துல பரக்கத்து, பொருளாதாரத்துல பரக்கத்து, சந்தோஷத்துல பரக்கத்து. அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ எல்லாவற்றிலும் பரக்கத். ஏன் அந்த பரக்கத்து? அந்த ஆஃபியத்தை வைத்து, அந்த ஆரோக்கியத்தை வைத்து நோன்பை, ரமதானுடைய நோன்பை அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். இரவு நேரங்களில் நம்முடைய அமல்களை பரிபூர்ணமாக செய்யணும். அதுக்கு ஆஃபியத் என்பது முக்கியம், ஆரோக்கியம் என்பது முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை ரஜபுல இருந்து நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆவின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, துஆவை கொண்டு நம்ம இந்த ரமதானை முதல்ல வரவேற்கணும். ஏன்னா நாம எந்த அளவுக்கு துவா செய்யணும், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்கூடா பார்த்திருப்போம், நானே பார்த்திருக்கிறேன், ரமதானுடைய பிறை பிறப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சிலருடைய ரூஹுகள் பிரியும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரமதானுடைய பிறை பார்க்கப்பட்டு விட்டால், ரமதானுடைய பிறை பார்க்கப்பட்டால் ஃபுதியத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நரகத்தினுடைய வகுல்லிகத்தில் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அப்ப ரமதானுக்கு என்று அல்லாஹ் தஆலா சிறப்பான ஏற்பாடுகளை செய்கின்றான், சொர்க்கத்தை விரிவுபடுத்தி வைக்கிறான். ஏன்னா இந்த மாசத்துல யாரெல்லாம் நோன்பு நோற்று தன்னுடைய அடியார்கள் நோன்பு நோக்கிறாங்க, அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன், சொர்க்கத்தை தயார்படுத்தி வைக்கிறேன், நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா 70,000 நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்றான். ஒவ்வொரு இரவு ரமதான்ல ஒவ்வொரு இரவுலையும் 70,000 நபர்களை அல்லாஹ் தஆலா நரக விடுதலை அளிக்கின்றான். ஆனா எப்ப லைலத்துல் கத்ர் இரவோ அந்த இரவுல அந்த மாதம் முழுக்க எத்தனை நபர்களை வெளியாக்கினானோ அதே அளவு அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியாக்குறான். ஆனா நமக்கே தெரியாது, உலகத்துல எத்தனையோ நபர்கள் நரக விடுதலை பெற்று சொர்க்கவாசிகளா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, சொர்க்கவாசியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவர் ஒரு ரமதான்ல துவா செஞ்சிருப்பாரு, அந்த ரமதான்ல அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும், நரக விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அவர் தொழுதுகிட்டு இருப்பாரு, நமக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாரு, நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு. அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, அப்ப உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரமதான். உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கவாசியா வாழலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரமதானை வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள்ல இரண்டாவது என்ன, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி சில திட்டமிடுதல் நம்மள்கிட்ட வேணும், சில திட்டமிடுதல் வேணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது இல்லாதனாலதான் எல்லாமே குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எதை எப்படி செய்யணும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா மஷூரா. அதுக்கு தான் ஆரம்பத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிடுதல் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்றோம், ஆனா அரபியில சொன்ன மஷூரா. அந்த மஷூரா இல்லாத செயல்கள் இருக்குதுல்ல, இது நஷ்டத்தில் போய் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அப்ப திட்டமிடுதல் என்ன? இந்த ரமதான் நம்மை நோக்கி வருகிறது, என்னுடைய இரவு நேர வணக்கங்கள் நான் இதை செய்வேன். நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் இந்த ரமதான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, துஆவுடைய சில விஷயங்களை தெளிவுபடுத்தி வச்சுக்கிடுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த மாசம் இந்த துவா மட்டும் தான் செய்வேன், இந்த மாசத்துல இந்த துவா மட்டும் செய்து 30 நாளும் ரமதான்ல இரவு பகலா அந்த துவாவை செய்து 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 அல்லாஹ் இடத்துல கபூல் செய்ய வச்சிருவாங்க, அல்லாஹ் இடத்துல கபூல் செய்ய வச்சிருவாங்க.
இப்படியே ஒரு பெரியார் ஒருத்தர் சொல்லி காட்டுறது, நான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ரமதானிலும் குறைந்தது 3 துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்ய வைத்து விடுவேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரமதான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய துஆக்கள் நிச்சயமாக கபூலாகிவிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே துஆ, ஒரே நாட்டம். இதை நான் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எல்லா நேரத்திலையும் குர்ஆன் ஓதுன பிறகு கேட்பேன், நோன்பு திறக்கும் பொழுது கேட்பேன், சஹர் நேரத்தில் கேட்பேன், இரவு நேரங்களில் கேட்பேன், பகல் நேரங்களில் கேட்பேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ, கை ஏந்தக்கூடிய நேரங்களில் எல்லாம், யா அல்லாஹ் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து விடு, இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து விடு. இவ்வாறு என்னுடைய துஆவில் ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அதனால அந்த துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்ய வைத்து விடுவேன். அதனால நமக்கு ரமதான்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பல ஹாஜத்துகள் இருக்கும். நாம அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய இந்த காரியத்தை எனக்கு இந்த ரமதான்ல நிறைவேற்றி கொடுத்து. அதான் ஒரு இறைநேசர் ஒருத்தர் சொல்லி காட்டினாங்க, ஒரு சாலியா ஒருத்தர் சொல்லி காட்டினாங்க. நீங்க எப்படி துவா செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல இப்படி துவா செஞ்சிருக்க எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் என்ன செய்வேன் சொன்னா, இந்த ரமதான்ல என்னுடைய ஹயாத் வரைக்கும் நான் எத்தனை துவாக்களை செய்யணும் அத்தனையும் கபூல் செஞ்சிருக்கேன். நான் ஹயாத் வரைக்கும் வாழக்கூடிய காலம் வரைக்கும் எத்தனை துஆக்களை செய்வேனோ எல்லா துஆவுடைய கபூல் எதையும் இந்த ரமதான்ல வாங்கிடணும். இதுதான் திட்டமிடுதல். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, ரமதான்ல இன்னும் பல திட்டமிடுதல் இருக்கிறது. பொருளாதாரம், நம்ம கடை வச்சிருப்போம், அந்த கடையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த நேரத்துல ரமதான், இந்த நேரத்தில் கடையை திறப்பேன், இந்த நேரத்தில் கடையை மூடிடுவேன். இந்த நேரத்தில் கடையை திறப்பேன், இந்த நேரத்தில் கடையை மூடிடுவேன். இந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதுவேன், இந்த நேரத்தில் நான் திக்ர் செய்வேன், இந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு சாமான்கள் வாங்கி கொடுப்பேன், இந்த நேரத்தில் என்னுடைய ஓய்வு, இந்த நேரத்தில் அமல், இந்த நேரம் என்று நமக்கென ரமதானை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு திட்டமிடுதல் ஏற்படுத்தணும். இல்லை அப்படின்னு சொன்னா சாப்பிட்ற நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம், தூங்குற நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அமல் செய்யறவங்க திட்டம் போடுறதை விட அமல் செய்யாம இருக்கிறவங்களுடைய திட்டம்லாம் முன்னாடி போட்டுறாங்க. என்ன போடுறாங்க? யார் யார் நம்ம கேமுக்கு கேரம் போர்டுக்கு யார் யார் இந்த வருஷம் எந்த இடத்துல போடலாம், எங்க வந்தா போலீஸ்கார வரட்ட மாட்டாங்க, எங்க வந்தா ஊர் ஜமாத்துல யாருமே திட்ட மாட்டாங்க, இல்ல யார் விட்டு மொட்டை மாடியில உட்காரலாம், நம்ம ஊர்ல திட்டம். எந்த தெருவில் முச்சந்தில உட்காரலாம். கண்ணியமிக்கவர்களே, அமல்களுக்காக நாம் திட்டமிடக்கூடிய மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். ஆனா இன்னைக்கு அந்த நேரத்தை எல்லாம் விட்டுட்டு வேற காரியங்களுக்கு திட்டம் போடுறோம். அல்லாஹ்வும் திட்டமிட்டால், அல்லாஹ்வும் திட்டம் போட்டா நாம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்கவர்களே, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரமதானை எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் பரிசுத்தவான்களாக இருந்த நிலையில் நம்முடைய ரமதானை வரவேற்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம இப்பொழுதே நம்முடைய தௌபாக்களை ஆரம்பித்து விட வேண்டும். நாம செஞ்ச தௌபா, நாம செய்யக்கூடிய தௌபாக்கள், நாம செய்த பாவங்களுக்காக வேண்டி என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்துக்கு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம செஞ்ச பாவம் அது பெரிய பாவமா சிறிய பாவமா, எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்போம். எல்லா பாவத்துக்கும் ரமதான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் சொன்னா, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடிடணும். யா அல்லாஹ், நான் இத்தனை பாவங்களை செஞ்சுட்டேன். ரமதான் ஒரு பரிசுத்தமான மாதம், ரமதான் பரிசுத்தமான மாதம். இந்த ரமதானை நான் அடைவதற்கு முன்னால் என்னுடைய பாவங்களை பரிசுத்தமாக்கி என்னுடைய உள்ளத்தை பிரகாசமாக்கி, யா அல்லாஹ் இந்த ரமதானை பரிபூர்ணமான ஒரு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடணும். எப்படி ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய துணிகளை துவைச்சு நம்ம சுத்தப்படுத்தி நம்மளை அலங்காரம் பண்ணி எல்லாம் சரி செய்வோமோ, அதே மாதிரி ரமதான்ல நுழைவதற்கு முன்னால் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்த அமல்களை கொண்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, குர்ஆனை கொண்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, திக்ர்களை கொண்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, சதகா கைராத்துகளை கொண்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய அமல்களை அப்படியே மாற்றணும். அந்த பரிசுத்தம் என்பது தேவை. ஏன்னா உள்ள நுழையும் போது என்ன செய்யணும்? அழுக்கோடு நுழையக்கூடாது, அழுக்கோடு நுழையக்கூடாது. அதனாலதான் என்ன செய்யப்படுது, நாம கபரில் நம்மளை கொண்டு வைக்கும் போது கூட என்ன சொல்றாங்க, கபரில் நம்மளை வைக்கும் போது கூட என்ன செய்யறாங்க, நம்மளை சுத்தமா கழுவி, நம்முடைய சுத்தமா கழுவி சுத்தமான ஆடையை ஒன்று சுத்தி, சுத்தாடையை சுத்தி. ஏன்னா இவர் அடுத்த ஒரு உலகத்துக்கு போகின்றார், மன்னரை வாழ்க்கைக்கு போகின்றார். நம்மளாம் வெளியில என்ன செய்ய முடியும்? உடலைத்தான் கழுவ முடியும், உள்ளத்தை கழுவ முடியாது.
உள்ளத்தை கழுவ முடியாது. நாம் இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும். எப்படின்னு சொன்னா, என்னுடைய ரமதான் நான் ஆரம்பத்தில், அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ரமதானை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரஹமத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, அடுத்து நரக விடுதலையுடைய 10. ரஹமத்துடைய 10 யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலே நாம் பரிபூர்ணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா ரஹமத்தை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தா மட்டும்தான் ரமலானை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தா என்ன செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஆனா நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. நோயாளிகள் இதுல விதிவிலக்கு. சில பேர் தன்னையே நோயாளியா ஆக்கிக் கொள்றது, சில பேர் தன்னையே நோயாளியா ஆக்கிக் கொள்றது. எனக்கு அல்சர் இருக்கு, நோன்பு வச்சா பெருசாயிரும். எனக்கு சுகர் இருக்கு, நோன்பு வச்சா டவுன் ஆயிரும். இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, பரிபூரணமான முறையில் அவன் அதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருக்கிறான். பரிபூரணமான முறையில் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சஹர் நேர உணவு இருக்குது, அது பரக்கத்து ஃபீ சுஹூரிக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, சஹருடைய உணவிலே உங்களுக்கு பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. சஹருடைய உணவு அந்த நேரம் முழுக்க பரக்கத். ஒரு கிதாபில் நீங்க படிச்சேன், அந்த நேரத்தில் ஒரு காற்று ஒன்று வீசுமா. சஹருடைய நேரத்தில் ஒரு காற்று ஒன்று வீசும். அந்த காற்றை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். யாரின் மேலே எல்லாம், யாரின் மீதெல்லாம் அந்த காற்று படுமோ அவர்களெல்லாம் ரஹமத்துக்கு தயாராக ஆகிவிடுகின்றார்கள். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சஹர் நேரம் முதல்ல இந்த ரமதானை வரவேற்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக்கலாம். இந்த ரமதானை இன்னும் வரவேற்கிறது அப்படின்னு சொன்னா, நாம குர்ஆனை நமக்கு தயாராக ஆக்கிக்கிறணும். குர்ஆனை தயாராக ஆக்கணும். குர்ஆனை இப்பொழுதே தயாராக்கிறணும். நான் இந்த வருஷத்துல இந்த ரமதான்ல இத்தனை குர்ஆன் முடிப்பேன், இத்தனை குர்ஆன் முடிப்பேன். எனக்கும் குர்ஆனுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி விடுவேன். என்னுடைய நடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய உறக்கம் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆனை சூழ்ந்ததாகவே இருக்கும், குர்ஆனை சார்ந்ததாகவே இருக்கும். நான் எந்திரிச்சா குர்ஆன் ஓதுவேன், கடையில் உட்கார்ந்தா குர்ஆன் ஓதுவேன், என்னுடைய பிரயாணங்கள்ல குர்ஆன் என்னுடைய நாவல வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரமதான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பயிற்சி பட்டறை. உடல் ரீதியாக நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய, எவ்வாறு உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறதோ அதே போன்று உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலை எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ரமதான் நோன்புக்கு இருக்கிறது. ரமதான் நம்மை சுத்தப்படுத்தும். நமக்கு தெரியாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டயட் கண்ட்ரோல். ஆனா டயட் கண்ட்ரோலுக்கு அழகான வடிவம் எது? நோன்பு. டாக்டர் சொல்லுவார் ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஸல்லல்லாஹு நமக்கு அழகான முறையை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். மனிதன் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும். அதாவது பசியை கொண்டுதான் ஆன்மாவை அடக்க முடியும். ஆன்மாவை என்ன செய்ய முடியும்? பசியை கொண்டுதான் அடக்க முடியும். அல்லாஹ் தஆலா பசிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சாரம். அதனாலதான் குதிரை இருக்கிற குதிரைக்கு நிறைய உணவு கொடுக்க மாட்டாங்க. குதிரைக்கு அதிகமாக பசியா போட்டுருவாங்க. எந்த அளவுக்கு குதிரையை பசியா போடப்படுமோ, வயிற்ற காலியாகுமோ, அந்த அளவுக்கு உடல் என்ன செய்யும்? கட்டுடலாக மாறும். அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுக்கப்படும். தூரமாக ஓடுவதற்கு, போர்க்களங்களில் விளையாடுவதற்கு, எல்லா விதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு குதிரை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சாப்பாடு கொடுத்து அதோட விட்டுருவான். அந்த குதிரையை பராமரிக்க வேண்டிய கணக்கு சொல்லுவான். குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இது. அதுக்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னா அதை அப்படியே பசியா போட்டுருவாங்க. எந்த அளவுக்கு அதை பசியா போடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சரியாக இருக்கும். இல்ல அது இஷ்டத்துக்கு மேய விட்டா அப்படின்னு சொன்னா உடம்பு என்ன செய்யும்? கொடுத்து போயிடும். வேற எதுக்கும் ஓடவும் செய்யாது. அது எங்கேயும் நம்ம அதை வச்சு பயன்படுத்த முடியாது. அதனால என்ன செய்யப்படுது? பசி என்பது முக்கியம். அதே மாதிரி மனிதனுக்கு பசி என்பது அவசியம். அந்த பசி இருந்தால்தான் ஏழை எளிய மக்களுடைய பசியை உணர முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம உணவு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சாப்பிட்டுட்டு அடுத்த ஏப்பம் வர்றது அசர்ல தான் வரும். அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, நைட்டு பூரா முடிச்சிருக்குது. ஏன்னா ரமதான முடிக்கணுமா இல்லையா? நைட்ல பூரா முடிச்சிருக்கிறது. சஹரை சாப்பிட்றது, சஹர் விருந்து நமக்கு எல்லாம் இப்போ ஏற்பாடு.
ஆமாம், அந்த சஹர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுக்கிறாள். எப்போ எந்திரிப்பார்? அசருக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே தெருவுக்கு வருவார். மாப்பிள்ளை என்ன அப்படி இருக்க அப்படின்ட்டு. அப்போ தான் என்ன செய்யும், அவருக்கு விடிஞ்சிருக்கு. அப்போ தான் அதுக்கு பிறகு என்ன செய்யார், ஏதாவது சாமானமாக வாங்கி கொடுத்துட்டு நோம்பு திறந்துட்டு என்ன செய்யுது, அப்போ ஒரு வயிறு கட்டிடுறது. அடுத்து என்ன செய்யறது, நோம்பு திறந்து முடிச்சுட்டு என்ன செய்யறது, அதோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறது. இஷா தொழுகை கிடையாது, தராவியை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே இஃப்தார் இருந்ததுனால அங்கே போயிடுறது. அங்கே போயிட்டு அடுத்து முடிஞ்சு. இதுதான் நம்மளுடைய நோம்புடைய ரொட்டேஷன், திட்டமிடுதல். நோம்பு இப்படித்தான். ஆமாம், அதுக்காக இப்போயே ப்ரைஸ் பண்ணிடுறது. எந்த கடையில் மந்தி கரெக்டாக இருக்கும், எங்கே சஹர் சாப்பாடு மந்தி போடுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, குறை சொல்லலை. நாம இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நோம்பினுடைய பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் நோன்பின் மூலமாக இந்த ரமதான் நம்ம எதற்காக நம்மை அடைந்ததோ அந்த ரமதான் என்ற விருந்தாளியை கண்ணியப்படுத்திய பாக்கியம் நமக்கு கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. கண்ணியமிக்கவர்களே, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா ரமதானில் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமான அமல் இரவு நேரம் வணக்கங்க. காலைல தஹஜ்ஜுத். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுத் நேரத்தில் சஹர் சாப்பிட எழுந்திரிப்பாங்க. ஆனால் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதே இல்லை. தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. இரவு நேரத்தில் என்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய, அந்த நேரத்தில் அதை விட பெரிய இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களால் தீட்டப்பட்ட சதி திட்டம் சஹர் நேர பயான். சஹர் நேர பயான் கொஞ்சம் ஹதீஸ் எடுத்து பாருங்க. எங்கேயா சல்லாசம் சஹரில் பயான் பண்ணாங்களா? சஹரில் பயான் கேட்டாங்களா? அது பயான் கேட்கக்கூடிய நேரமா, பயான் பண்ணக்கூடிய நேரமா? பயான் பண்ண அஜருக்கு தொழுதுகிட்டு இருப்பாரு. அவர் எப்போ பயன் பண்ணாரு? நோம்புக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரூம் உட்காந்து பயன் பண்ணிட்டாரு. அவர் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் பேசின பயானை இவன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், இவர் தொழுகை விட்டுட்டு. இதெல்லாம் அமல்களை விட்டு மக்கள் திருப்பக்கூடிய செயல், அமல்களை விட்டு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய செயல். அந்த நேரம் அமல் செய்யக்கூடிய நேரம். அல்லாஹ் கேட்கிறான், அலாமி முஸ்தக்ஃபிரீன், யாராவது பாவ மன்னிப்பு தரக்கூடிய மக்கள் இருக்கிறீங்களா? நான் செய்கிறேன், அவருக்கு பாவ மன்னிப்பு தர்றேன். அலாமின் முபுத்தலீன், யாராவது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு பலா முசீபத்துகளுக்கு நிவாரணம் தேடக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களா? அவருக்கு நான் ஆஃபியத்தை தருகின்றேன். அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவர் என்ன செய்யற, பயான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சேனல் திட்டா இவர் அவரை திட்டுவார், அதில் திட்டா இவரை திட்டுவார். கடைசியில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அஜர்த்து. அந்த பயானில் கேட்ட அஜர்த்து அப்படி போட்ட பண்ணாரு. என்ன அஜர்த்து? நீங்கள் அஜர்த்து வந்து இருக்க விடுறது இல்லை, இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இவர்கிட்ட சொல்லையாக்கும் பின்னாடி போகும்போது விசாரி பேசிட்டு போவார். இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல, அதை முன்னாடி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவன் அதுக்கு தான் அஜர்த்து வச்சுருக்கோமா? இவர் எங்கேயாவது எதையாவது கேட்டு வர்றது, கேட்டு வந்து இங்கே வந்து அஜர்த்து ட்ரை போட்டு விட்டுறது. இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட வேண்டிய, யூதர்களால் சதித்திட்டம் தீட்டப்பட்டது, அமல்களை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த அதிகாலையில் ஓதப்படக்கூடிய குர்ஆன், அந்த குர்ஆனை கேட்பதற்காக ராமத்துடைய மலக்குகள் வருகை தருகின்றார்கள். ராமத்துடைய மலக்குகள் வருகை தர்றாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரண்டாவது நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, சுபுவுக்கு பிறகு உண்டான நேரம். இதை இந்த முஸ்லீம் சமுதாயம் 90% இதை ஹயாத்தாக்குறதே கிடையாது, இஷ்ராக் வரைக்கும். ஏன்னா அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், பரக்கத்துக்கு வந்து சேரக்கூடிய நேரம். அதை அப்படியே என்ன செய்வாங்க, சுபு தொழுவாங்க, இரவு முழுக்க தொழுவாங்க, சுபு தொழுது போய் படுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை, மிகப்பெரிய அமல்களுடைய ஒரு பொக்கிஷத்தை, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான மிகப்பெரிய நேரத்தை நாம் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். இஷ்ராக் வரைக்கும் உண்டான நேரம், சூரியன் உதிக்கிற வரைக்கும். அதாவது அதில் சல்லல்லாஹு காட்டினாங்க, சூரியன் உதிக்கும் வரைக்கும் யார் என்ன செய்யறாங்க, சுபூ தொழுகை இடத்தில் அமர்ந்து அமல்களில் ஈடுபட்டு 2 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கும் சல்லல்லாஹு காட்டினாங்க. அதான் ஒருத்தர் ஜமாத்தில் போனாராம். அவர் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறார். ஜமாத்தில் போய் யாருக்கு போய் இந்த ஹதீஸை கேட்டவன அவர் என்ன செஞ்சாராம், அல்லாஹ்ட்ட துஆ செய்வாராம், எனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரா ஹஜ்ஜும் செஞ்ச நன்மையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஹஜ்ஜும் உம்ரா நான் செய்யணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அல்லாஹ் அவரை அப்படியே கபூல் செய்து விட்டார். எதை கேட்கக்கூடிய துவா ரமதான்ல. அடுத்த 3வது நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம். நாமெல்லாம் ரொம்ப மறதியில் உட்காந்துருப்போம். சில பேர் கஞ்சியும் வடையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கஞ்சியை பார்க்கறது, வடையை பார்க்கறது, டயத்தை பார்க்கறது.
இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது அப்படி பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. அந்த நேரத்தில் எல்லாருமே உட்காரணும், குடும்பத்தோட உட்காரணும். நாம இஃப்தாருக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும். ஒருத்தர் துவா செய்யுங்க, கொஞ்ச நேரம் திக்ரு செய்யுங்க, கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார். ஏன்னா எந்த அமல்களுடைய முடிவும் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்திக்ஃபாரை கொண்டு இருக்க வேண்டும். தொழுக முடிகிறோம், தொழுது கடைசியில் என்ன துவா வரும்? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீல் முஃமினீன். யா அல்லாஹ் மன்னிச்சிருவாயாக. தொழுதுட்டு மன்னிப்பு கேட்கிறோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா நோன்பு வைத்து விட்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாவம் மன்னிப்பு தேடணும். யா அல்லாஹ் பகலெல்லாம் உனக்காக நான் பசித்திருக்கின்றேன், இந்த நோன்பை வீணாக்கிறாத, இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடாது, யா அல்லாஹ் எப்படியா ஏற்றுக்கொள்வாயாக. அந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கணும், அல்லாஹ் அவர்களை கையேந்தி கேட்கணும், யா அல்லாஹ் இந்த நோன்பை நீ கபூல் செய்து விடுவாயாக. தானும் கேட்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்கணும், தன்னுடைய மஹல்லாவுக்காக, தன்னுடைய சமுதாயத்துக்காக. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய நிலைமை என்னன்னு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனா இந்த நேரங்களில் நாம அல்லாஹ்விடத்துல அதிகமா மன்றாடி சமுதாயத்துக்காக கேட்கணும், உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்காக, உலக மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக வேண்டி எல்லாரும் நிம்மதியாக வாழணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும். அப்படிப்பட்ட ஒரு சகோதர மனப்பான்மையோட துவா கேட்கப்படக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம். அந்த சமயத்தில் நிறைய சண்டை வரும், பழைய சண்டை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரம் நம்முடைய நஃப்ஸுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடிய நேரம் அல்ல, ஷைத்தானுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல. அந்த நேரம் துஆக்களை கபூல் செய்ய வைக்க வேண்டிய நேரம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தணும், அல்லாஹ்விடத்தில் அழுகணும், யா அல்லாஹ் இந்த நோன்பினுடைய இதை நீ கபூல் செஞ்சிரு. எந்த அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்காக கேட்கணும். அது அப்படிப்பட்ட நேரம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா இரவு நேர தொழுகைகள், இரவு நேர தொழுகை. இந்த தொழுகையில் ரமதானில் மட்டும்தான் இந்த தொழுகை தொழுவ முடியும். ஏன்னா புகாரியில் ஹதீஸில் 2 விதமாக வந்திருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரமதானுடைய இரவு தொழுகை, ரமதானில் மட்டும் தொழுவப்படக்கூடிய தொழுகை. கயாம ரமதான், கயாமுல் லைல், ரெண்டையுமே இமாம் புகாரி தெளிவாக பிரித்து காட்டியிருப்பாங்க. கயாம ரமதான்னா ரமதானில் மட்டும் தொழக்கூடிய தொழுகை ஒன்று இருக்குது. கயாமுல் லைல் அப்படின்னு சொன்னால் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களையும் தொழுவப்படக்கூடிய தொழுகை, எல்லா காலங்களையும் தொழுவப்படக்கூடிய. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். இன்னைக்கு ரெண்டும் சேர்த்து குழம்புனதுனால தான் பல சண்டை வருது. இரவிலும் அதாவது ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களில் தொழுகை அறிவிக்கிறது யாருன்னு சொன்னால் மெயினாக அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலம் 8 ரக்காத் தொழுவாங்க. அது நல்லா இன்னொன்று, இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கொஞ்சம் விளங்கி, அதாவது ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சா தெரியும். நபி தொழுவாங்கன்னு சொல்லியிருக்கு, தொழு வைப்பாங்கன்னு கிடையாது. 8 ரக்காத்து நபி தொழுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. தொலை வைப்பாங்கன்னு எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. ஒரு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தோட தொழுவதில் ஒரு ஹதீஸும் கிடையாது. ஹதீஸ் எடுத்து பாருங்க, தமிழாக்க நிறைய இருக்கு, எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொலை வச்சாங்க அப்படின்னு ஹதீஸே கிடையாது, ஒரு ஹதீஸோட கிடையாது, ஒரு பலகீனமான ஹதீஸோட கிடையாது. ஆனா கயாம ரமதானுடைய 20 ரக்காத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சது பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரகுத்னியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்னும் பல ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது கயாம ரமதான், இது கயாமுல் லைல். கயாமுல் லைல் அப்படிங்கிறது தனக்குத்தானே தொழக்கூடிய தொழுகை, தானாக தொழக்கூடிய தொழுகை. கயாம ரமதான் அப்படிங்கிறது எல்லாருமா சேர்ந்து தரக்கூடிய தொழுகை, ரமதானுக்கான விசேஷ தொழுகை. புகாரியே இமாம் புகாரி இந்த ரெண்டையுமே தனித்தனியாக கொண்டு வந்திருப்பாங்க. கயாம ரமதான், கயாமுல் லைல், புகாரிலே ஹதீஸ்ல இருக்குது. கண்ணியமிக்கவர்களே, ஆக இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரவு நேர தொழுகையில் அது கூடுமா இது கூடுமா தேவையில்லாத விஷயம். நம்மளால எவ்வளோ தொழ முடியுமோ தொழுது போயிட்டே இருக்கணும். அடுத்தவனை போய் கெடுக்கவும் கூடாது, அடுத்தவனை பிசாதும் பேசக்கூடாது. தொழுகை வந்துட்டு குளிக்க வந்துட்டு சேறு சகதி அள்ளி தலையில் ஊற்றிட்டு போன மாதிரி கதை. நல்லா தொழுவார், தொழுதுட்டு வெளியில் போகும்போது ஆமாம் இவர் என்ன தொழுவாரு அடுத்தவனை திட்டிட்டு போவார், முடிஞ்சு போச்சு. இவர் நினச்சிக்கிட்டார் நம்ம தொழுவ மட்டும் நம்ம தான் சரி நினச்சிக்கிட்டாரு. அது எந்த அமலாக இருந்தாலும் சரி. நோன்பு வச்சாரு, நோன்பு வச்ச பிறகு ஆமாம் யாரார்த்த சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் தெரியாமல், அது நோயாளியாக இருக்கும் பாருங்க, எல்லாம் நல்ல இதை கொடுத்துருக்கான், நோன்புக்கு கூட பாக்கியம் கொடுக்கல பாருங்க, அப்படி நினச்சிங்க இவன் நோன்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.
அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த ரமலான்ல அதிகமாக புறம் பேசுறதுக்குண்டான சந்தர்ப்பங்களை சைத்தான் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் நாம் அதுக்கு அடிபணியக்கூடாது. நாம் எந்த விதத்தில் சந்தர்ப்பத்தை கொடுத்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அமல் செய்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அமல்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறமே ஒழிய நாம் அவர்களை அமல்களை விடுவதற்கு வழிகாட்டியாக ஆகிவிடக்கூடாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இது போன்ற ரமதான்கள் அடிக்கடி நமக்கு கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் கிடைக்கக்கூடிய ரமதானை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அமல் செய்து குர்ஆன் ஓதி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அவனுடைய பரிபூர்ணமான உதவியை பெற்று இந்த ரமதானை பரிபூர்ணமாக ஹயாத்தாக்கி பரிபூர்ணமாக நோன்பு நோற்று இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய உதவியை பெற்ற நல்லியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.